என்ன எழுதுறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 66.05 கேஜி. 5th மார்ச் அப்போது நான் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா 16th ஃபெப்ரவரியில் என்னோடய வெயிட் 67.75 கேஜி. நான் டெய்லிக்கும் வந்து இதை நோட் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்து எந்த டயட்லாம் இல்லை, ரொம்ப கிராஷ் டயட்லாம் இல்லை, நான் எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு 1 வீக் எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியாததுனால நான் வந்து லைக் சப்பாத்தியை வந்து ரைஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணேன். மற்றபடி நான் வந்து கொஞ்சம் ஆயில் இல்லாமல் சுகர் இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தேன். உங்களுக்கு இது வந்து சின்ன விஷயமாக இருக்கலாம், பட் எனக்கு இந்த டார்கெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கேஜி குறைக்கணும்னு தான் நினச்சேன். பட் இந்த 66 வந்தது எனக்கு ரொம்ப இன்றைக்கி ஏதோ நான் ஃபஸ்ட்டு ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் நான் இதில் என்ன ஆட் ஆன் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து டெய்லிக்கும் சாட்டர்டே சண்டே எதாக இருந்தாலுமே நான் வந்து ஜும்பா வந்து டான்ஸ் பண்ணுவேன் ஃபார் 20 மினிட்ஸ். ஸோ நம்ம வந்து வெயிட்டை குறைக்கிறத விட ஏதோ சம் டிசிப்ளின், நமக்குள்ளே எவ்வளோ டிசிப்ளினாக ஒரு ஒர்க்கை பண்ணுறோம், அதை எப்படி வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு எனக்குள்ளே அந்த டிசிப்ளின் எவ்வளோ இருக்குதுன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஃபார் நான் எந்த நாளும் என்னோடய ஜும்பாஸ் 20 மினிட்ஸ் அந்த ஒர்க் அவுட்டை நான் இது வரைக்கும் கிவ் அப் பண்ணவே இல்லை. அது ஈவன் தோ சாட்டர்டே சண்டேவா இருந்தாலும் 1 சண்டே மேபி நான் அவுட்டிங் போயிருப்பேன், அப்போ நான் வந்து அதை கிவ் அப் பண்ணலை. ஸோ ரேதர் தென் ரெடியூசிங் வெயிட், இப்போது நான் வந்து 30+ ஏஜில் இருக்கேன். ஸோ ஹெல்த் இஸ் அ மெயின் கன்சர்ன். பிகாஸ் என்னை டிபெண்ட் பண்ணி என் ஃபேமிலி இருக்குது, என் கிட்ட இருக்கான். ஸோ ரீசெண்ட் டேஸில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பையனுக்கு வந்து எல்லாம் இப்போது சொத்து சேர்க்கறத விட என்னோடய ஹெல்த்தை அவனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நான் வந்து இப்போது இருக்கிறதுல ரைட் சாய்ஸ்ன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் மாம். எல்லோரும் சொல்கிறது என்னென்னா டைம் இல்லை அப்படி இப்படின்னு தான். நானும் ஆஃபீஸ் போவேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், 3 டைம்ஸ் நான் தான் மீல் குக் பண்ணுவேன். பட் நமக்குன்னு ஒரு டைம் நம்ம எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கெடியூல் ஆயிரும். ஸோ உமன்ஸ், லேடிஸ், ப்ளீஸ் இன்வெஸ்ட் யுவர் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். இது ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கோங்க. யாருக்குமே 20 மினிட்ஸ் டைம் இல்லாமலாம் இல்லை. நீங்கள் வெயிட்டெல்லாம் குறைக்கணும்னு அந்த மோட்டோவுக்கு போகாமல் ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹெல்தி வே ஆன லைஃபுக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஸ்கூல் காலேஜஸ் முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ டிசிப்ளின் இருக்குதுன்னு இதில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிசிப்ளின் இஸ் த மேட்டர். எவ்வளோ நாள் நம்ம இந்த ரொட்டீனை கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா?